அடுத்த வீடியோவில் இந்த விஷயத்தை முடிச்சிடலாம். நெஞ்சி பொறுக்குதில்லையே, நெஞ்சி பொறுக்குதில்லையே, இந்த நிலைகெட்ட மனிதரை நினைந்து விட்டால் நெஞ்சி பொறுக்குதில்லையே, நெஞ்சி பொறுக்குதில்லையே. அப்படின்னு நான் ஒரு 4-5 வீடியோவில் புலம்பி தீர்த்துட்டேன். இது நான் மட்டும் புலம்புறதில்ல, என்ன மாதிரி நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. புலம்பிட்டு கடைசியாக என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு சரியில்லைன்னா என்ன பண்ணுவேன்? அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் கண்ட கனவு வருஷத்துக்கு 5000 கோடி ரூபாய் தான் வருமான வரி வசூலாகும். இன்னைக்கு ஒரே நாள்ல 15000 கோடி ரூபாய் கலெக்ட் ஆயிருக்கு. இது வரைக்கும் கட்டாதவங்க கட்டியிருக்காங்க. இந்தியா ஏழை நாட்டுன்னு யாருங்க சொன்னது? சிக்னல்ல கோயில் வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் இல்ல, ஊரே லாண்டரிக்கு போட்டு எடுத்தாப்புல இருக்கு. ரிமார்க்கபிள் சேஞ்ச். இனிமே அமெரிக்கா மாதிரி வருமானம் அலட்டிக்காது. என்ன போன்றவங்க எல்லாம் கண்ட கனவு மெய்யாகுமா, பலிக்குமா, நடக்குமா? கனவு மெய்ப்பட வேண்டும். இதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. இந்த ஐடியா ஒன்றும் எனக்கு தோணுனது கிடையாது, நான் கண்டுபிடிச்சது கிடையாது. நானும் இல்லை, எனக்கு அப்புறம் யார் பேசினாலும் யார் எது சொன்னாலும் புதுசாக எதையும் கண்டுபிடிச்சி சொல்ல போகிறதில்ல. ஏற்கனவே நடந்தது, சொன்னது, கேட்டது இதைத்தான் சொல்ல போகிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த தம்பிக்கு அந்த ஊர்னு ஒரு படம், பழைய படம். அந்த படத்தில் இருக்கிற மாதிரி ஏன் அதுக்கு முன்னாடியே மன்னராட்சி காலத்திலேயே இருந்திருக்கு. இளவரசர்களுக்கு முடிசூடுறதுக்கு முன்னாடி திக்விஜயம் அனுப்புவாங்க. அதாவது நீ இளவரசன்னு தெரியாமல் மக்களோட மக்களாக இருந்து நீ என்ன கற்றுக்கிட்டு வர, என்ன சம்பாரிச்சிட்டு வர அப்படின்னு பார்க்குறதுக்காக அனுப்புவாங்க. அது மாதிரி இப்போ பிள்ளைங்களை பெற்றதும் கண்டிப்பாக 10வது வரைக்குமே படிக்க வைக்கணும்னு சட்டம் போட்ட மாதிரி ஒரு 21 வயசு வரைக்கும் படிக்க வைக்கிறது, படிக்க வச்சு இல்லை ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்து ஒரு 18-21 வயசுக்கு மேலே ஒரு 4-5 வருஷம் இல்லை ஒரு 10 வருஷம் 5 வருஷம் நீ வெளியே போ, தனியாக நீயே சம்பாரித்து நீயும் உன் செலவு பார்த்துக்கா, காசு சம்பாரிச்சிட்டு வா அப்படின்னு அனுப்பிவிட்டு கண்டுக்காதெல்லாம் விட வேணாம், சமாளிக்கிறானான்னு பாருங்கள். சமாளிக்க முடியாமல் வெளியே அதிக வட்டிக்கு கந்துக்கெலாம் வாங்கி இன்னும் கஷ்டத்துக்கு ஆளாகாமல் நீங்களே கொஞ்சம் பணம் வட்டி இல்லாமல் கொடுங்க, அதையும் கடனாக கொடுங்க. கொடுத்துட்டு இதையும் நீ கட்டிட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புனா அவனும் மனுஷங்களாக பழகி மனுஷங்களை நேசிக்க ஆரம்பிச்சுடுவாங்கள்ல. மனுஷங்களை நேசிக்கிறதுனா ஒவ்வொரு நாளும் ஐ லவ் யூன்னு 12 தடவை சொல்கிறதும் 4க்கு 6 முறை முத்தம் கொடுக்குறதும் இல்லைங்க. மனுஷங்களோட பழகி கொஞ்ச நாளைக்காவது பழகி வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு மனுஷங்களோட கஷ்டங்கள் தெரியும், மனித நேயம் வளரும், மனிதாபிமானம் வரும். முயற்சி பண்ணலாம். நன்றி, வணக்கம்.